நீ முஸ்லீம் இருக்கிறேன்னு சொன்னா அதுல மகான்களா? மகான்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிருப்பாங்கல்ல. நீ சொன்ன கணக்குப்படி அந்த ஆட்கள் பிரச்சாரம் பண்ணி இருந்திருப்பார்களே, ஆனால் ஆற்காடு முழுசும் முஸ்லீமா இருந்திருப்பாங்களே? அந்த மாதிரி இல்லையே. மகானும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆதாரமும் இல்ல, வரலாறும் இல்ல. ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு பணக்காரனா இருந்திருப்பான், அப்பன் செத்த பிறகு பெருசா கட்டி வைப்பமே இப்படி கட்டிட்டு போயிருப்பான். இல்லன்னா நவாபு பிரதிநிதியா இருந்திருப்பாரு, அரசாங்க செலவு தானே கட்டி விடுறான்னு இருப்பாரு. இது பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டான், அவர் எப்படிப்பட்ட மகான் தெரியுமா, அவர் தஹஜ்ஜுத்லாம் தொழுவாரு அப்படி. அவர் நல்லடியார்னு குர்ஆன்ல ஏதாவது இருக்குதா? அவர் மகான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா? நீ யாருப்பா மகான் முடிவு பண்றதுக்கு? அட வெளிப்படையாக மகான் மாதிரி வெளியில தோற்றம் அளித்தால் கூட ஒருத்தனை மகான் சொல்லிட முடியுமா? நான் உங்க முன்னாடி வர்ற பெரிய தலப்பா கட்டிட்டு இருக்கிறேன், மகானா? 7 மீட்டர் துணி வாங்கினா மகான் ஆயிடுவானப்ப? இந்த தலப்பாக்கு எவ்வளவு தேவை? 7 மூல துணியா? 7 மூல துணியத்துக்கு தலையில சுத்திட்டா மகானா? நம்ம எல்லாம் தொட வரைக்கும் போட்டா ஒரு முழங்கால கீழே சட்டை போட்டா மகானா? நம்ம மகானுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? நம்ம சாதா சட்டை போடுவோம். மகான் என்ன செய்வாரு? ஊழலுக்கு போட்டிருப்பாரு, வேட்டியும் மறைச்சு போடுவார். பெரிய அவுலியா மகான் ஸ்ரீதேவி நல்ல. இது என்னங்கிற உனக்கு மகானுக்கு என்ன வித்தியாசம்? 1/2 மீட்டர் துணி வித்தியாசம். ஏன்னா 1/2 மீட்டர் துணியில வச்ச மகானா? அப்ப எதுக்கு ஒரு மனுஷனை பிடிச்ச மகான் தீர்மானிக்கிறீங்க? சரி, மகான் தீர்மானம் நான் கேட்கிறேன், மகான் தீர்மானிக்கிறா இருந்தா குர்ஆன்ல யார் அல்லாஹ் மகான்கிறானோ அவர் மகான். எல்லா நபிமார்கள் மகான்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகான், இப்ராஹிம் நபி மகான், இஸ்மாயில் நபி மகான், மூசா நபி மகான், ஈசா நபி மகான். அப்படி யாரையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அவர்கள் மகான் என்றால் ஓகே. ஏன்? படைச்சவன் சொல்லிட்டான். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது மகான் சொல்லியிருப்பார்களே? ஆனால் அபூபக்கர் மகான், உமர் மகான், உஸ்மான் மகான், அலி மகான், அதெல்லாம் சொல்லிட்டு போ. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அல்லாஹ் சொல்லித்தான் சொல்லியிருப்பாங்க. மகான் ஓகே, அதெல்லாம் ஓகே. மற்றவங்க எப்படி மகான்? அந்த மகானையே யார் நிஜ மகானோ, யார் ஒரிஜினல் மகானோ, இந்த மரியத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஸ்தபாக்கியா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை நான் சிறப்பாக்கி விட்டேன்னு சொல்றான் மரியமை பற்றி. ஈசா நபி எடுத்துக்கொண்டால் அவர் மகான். அவங்களை அழைக்கிற ஆளுக்கு ஒரு காபிரான், இந்த தோளான் துருத்தி அழைக்கிறாங்களே வந்து முஸ்லிமா? என்னங்கடா இது? இது ஒரு அறிவுக்கு பொருந்துதா? ஈசா நபியேன்னு கூப்பிடுறான், அவன் நரகத்துக்கு போயிருவான். மரியம் நபியே, மரியம் அலைஹிஸ்ஸலாம்னு கூப்பிடுறான், அவன் நரகத்துக்கு போயிருவானா? இங்க ஏற்காட்டில் அடங்கி இருக்கிற இவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்ன யாருன்னு தெரியாது, போட்டா நாகுராரேங்கிறான், சொர்க்கத்துக்கு போயிடல. நீங்க இப்ப அட ஈசா நபியை கூப்பிட்டவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது நீ நம்பினால், எப்படி நாகூர்ல அடங்கினவனை கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவ? அஜ்மீர்ல அடங்கினவரை கூப்பிட்டா எப்படி சொர்க்கத்துக்கு போவ? நல்லது யாருன்னு உனக்கு சொல்ல இயலுமா? அவங்கள இது சொல்ல இயலுமே? ஈசா நபி நல்லடியார் என்று சொல்ல முடியுமே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நல்லடியார்னு சொல்ல முடியுமே? அவர்கள் லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன்தான் இறைவன் என்று சொன்னவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, 3 கடவுள் அல்லாஹ் ஒரு கடவுள்னு சொன்னார்களே, அல்லாஹ் ஒருத்தன், மேரி ஒருத்தன், ஈசா ஒருத்தன், அவர்களும் நரகத்திற்குரியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இப்படி ஈசா சொல்லவில்லை, இப்படி மரியம் சொல்லவில்லை, தங்களை வணங்குமாறு போதிக்கவில்லை. ஈசா நபியை மறுமை நாள் அல்லாஹ் விசாரிப்பானா? எப்படி விசாரிப்பான்? மறுமை நாள்ல நம்மளை எல்லாம் எழுப்பி விசாரிக்கும் பொழுது ஈசா நபியை கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், இது கால அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸி இத்தகிதுனி வ உம்மி இலாஹைனி மின் துனில்லாஹ், மரியமுடைய மகன் ஈசாவே நீ தான் சொன்னியா? அல்லாஹ் கேட்பான், மறுமையில கேட்பான், மரியமுடைய மகன் ஈசாவே நீ தான் சொன்னியா? என்ன சொன்னியா? இத்தகிதுனி வ உம்மி இலாஹைனி மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுப்புட்டு என்னையும் எங்க அம்மாவையும் கும்பிடுங்க, என்னையும் எங்க அம்மாவையும் வணங்குங்கன்னு சொன்னியா? அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுறது அளவுக்கு தெரியும், ஈசா நபி அப்படி சொல்லவில்லை என்று படைத்த இறைவனுக்கு தெரியும். எது கேட்கிறான்? ஈசா நபியை கூப்பிட்டவன உங்களெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. யாரு? நசாராக்கள்லாம். எதுக்கு? நம்ம ஈசா நபி வந்துட்டாங்க,
இவன் நம்மளை காப்பாற்ற போறாங்க, இந்த அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், கூப்பிட்டோன்னு என்ன செய்வாங்க, நம்ம அவருக்கு பின்னாடி ஓடிடலாம். யாரு? ஈசாவை கர்த்தருடைய குமாரன் என்று சொன்னார்களே, அவங்க எல்லாம் அப்படி ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஈசா நபி நிப்பாட்டி வச்சா எல்லாம் கேட்பான், நீ தான் சொன்னியா? அவர் என்ன செய்வாரு? சுப்ஹானக. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, நான் அப்படி சொல்லலையே. இன் குந்து குல்துகு பகல் அலிப்தகு, நான் சொன்னாதான் உனக்கே தெரியுமே, நான் இப்படியா சொன்னேன். மா குல்துலகும் இல்லாம அமர்த்தனி பிஹி, எதை எனக்கு கட்டளை இட்டியோ அதைத்தானே சொன்னேன். அனைவதுல்லா, அல்லாஹ் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதை இணை கற்பிக்காதீர்கள், இதைத்தான் நான் சொன்னேன். உன்னைத்தான் வணங்க சொன்னேன், என்னை வணங்க சொல்லலையே, நானும் சொல்லலையே, எங்க அம்மாவும் சொல்லலையே. யார் சொல்லுவா? ஈசா நபி நிப்பாட்டி கேட்கும் பொழுது ஈசா நபி அம்புட்டு பிறையும் அம்போண்டு விட்டுருவாரு. உம்மாடி எனக்கு தெரியாது. அது மாத்திரம் சொல்ல மாட்டாரு. இன் தகுபிர் லகும் பைன்னகும் இபாதுக, நீ மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சுட்டு போ, உன்னுடைய அடிமைகள் தண்டிக்கிறதா இருந்தால் தண்டிச்சுட்டு போ, உனக்கு சக்தி இருக்குது. இவங்க விஷயத்துல நான் பேச மாட்டேன், என்னைய வணங்குற ஆளுக்கு விஷயத்துல நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்களே. அப்ப ஈசா நபியெல்லாம் மிஞ்சி இந்த நாகூர் ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு கரை சேர்த்துருவாரா? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறவர் கரை சேர்த்துருவாரா? பகதாதில் அடங்கி இருக்கிற அப்துல் கார் ஜீலானி உங்களை எல்லாம் அப்படி கூட்டிக்கிட்டு போய் சொர்க்கத்தில் விட்டுருவாரா? ஈசா நபிக்கு முடியல. இன்னும் சொல்ல போனா பகதாதில் அவர் சமாதியில போட்டா ஒரு போடு, அதையே தடுக்க முடியல அவருக்கு. யாருக்கு? எதுக்கு எடுத்தாலும் யா முஹிதீன் யா முஹிதீன்ங்கிறீங்களே, முஹிதீன் ஷேக்குங்கிறீங்களே, முஹிதீன் அப்துல் கார் ஜீலானிங்கிறீங்களே. உலகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது, மறுமையிலையும் செய்ய முடியாது. அது நல்லா கொடுக்கவே இல்லை. உலகத்திலேயும் அவர்களால், இறந்து போனவர்களால் உங்களுக்கு உதவ இயலாது, மறுமையிலும் அவர்களால் உங்களை காப்பாற்ற இயலாது என்பதற்கு ஈசா நபி உதாரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய நபிமார்கள்லயே ரொம்ப சிறந்த நபி யாரு? இப்ராஹிம் நபி. குர்ஆனை புரட்டி பார்த்தோம்னு சொன்னா யாருக்கு ரொம்ப இடம் ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்திருக்கான்? இப்ராஹிம் நபியை கொண்டு அப்படி வச்சிருக்கான். அவ்வளவு உயர்வான இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கான். எந்த அளவுக்கு வச்சிருக்கான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிம் நபி கிடைக்கிற அந்த அந்தஸ்தை பார்த்து ஆவல் கொள்கிற அளவுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல. தொழுகையில அத்தஹியாத்துல நபிகள் நாயகத்திற்காக ஒரு துவா செய்கிறோம். இது நபிகள் நாயகம் சொல்லி தந்த துவா. சலவாத்தி என்ற பெயர்ல சொல்றோம், ஞாபகம் இருக்க தெரியுதா? அத்தஹியாத்துல உட்கார்ந்து கொண்டு அதுல ஓதுறீங்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். இதுக்கு என்ன அர்த்தம்? இத ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன? அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. எந்த மாதிரி அருள் புரிவாயாக? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிஞ்சிருக்கிறியே அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாக. அப்ப யாருக்கு கூட செஞ்சிருக்கான் அல்ல அருள்? யார் மாதிரி கேட்கிறோம்? நம்மளே கேட்கிறோம், யாரெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு கூட ரொம்ப செஞ்சிட்டிய, எங்க நபிக்கு அது மாதிரி பண்ணு அப்படின்னு ரசூலுல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றாங்கன்னா, இவர் எங்க இருக்காரு? இப்ராஹிம் நபி இங்கேயும் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளையில நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோம்ல, எல்லாம் நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவோம். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எழுப்பப்படும் போது எப்படி இருப்போம்? யாருக்கும் ஆடை இருக்காது, நிர்வாணமாகத்தான். எப்படி படைத்தோமோ அப்படித்தான் நீங்கள் வருவீர்கள். படைக்கும் ட்ரெஸ் போட்ட நம்ம பிறந்தோம் இல்ல. அதனால அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஆணும் பெண்ணு எல்லாரையும் நிர்வாணமாகத்தான் எழுப்புவான். அப்ப கூட ஆயிஷா நாயகி கேட்பாங்க, நிர்வாணமா எழுப்புனா ஆம்பளை கும்பளை ஒத்து பாத்துக்குவாங்களே? அப்படிலாம் பாக்குற மாதிரி லேசான நாள் இல்லை அது. அந்த நாளுடைய அமளியில அதெல்லாமா தோணும். அந்த நாளுடைய அந்த பயங்கரத்தை பார்க்கும் பொழுது ஆம்பளையும் தெரியாது, பொம்பளையும் தெரியாது, பக்கத்துல அண்ணனும் தெரியாது, தம்பியும் தெரியாது. அதை விட